நாகை அருகே தொடர் கனமழையினால் ஓட்டு வீட்டின் மேற்கூரை மற்றும் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக குடும்பத்தினர் உயிர் தப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் மூர்த்தி, வீடு இடிந்து விழுந்ததில் எவ்வளவு ரூபாய்க்கான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது? மேலும் அந்த பகுதியில் அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளார்களா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக தொடர் கனமழை காரணமாக திருக்குவளை அருகே உள்ள மடப்புறம் ஊராட்சிக்கு உட்பட்ட களத்திடல்கரை பகுதியில் வசித்து வரும் செல்வி மற்றும் ஜோதி ஆகியோரது ஓட்டு வீட்டின் பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. சுமார் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓட்டு வீட்டில் வசித்து வந்த குடும்பத்தினர் அலறி அடித்து வெளியே ஓடியதால் காயங்கள் எதுவுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது குறித்து ஏற்கனவே கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க ஊராட்சி மன்ற தலைவர் ராஜலட்சுமி ரமேஷிடம் மனு கொடுத்து வீடு கட்ட தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தனக்கு வீடு ஒதுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தற்பொழுது பெய்த கனமழையினால் வீடு இடிந்து விழுந்து அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தோர் உயிர் தப்பியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றார். மேலும் வசிக்க கூட வீடு இல்லாமல் தற்பொழுது இடிந்த வீட்டிலேயே வேறு வழியின்றி தங்கி இருப்பதாகவும் அரசு சார்பில் கள ஆய்வு மேற்கொண்டு வீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். திருக்குவளை அருகே கனமழை காரணமாக ஓட்டு வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராம்குமார். மூர்த்தி, தகவலுக்கு நன்றி.